நேயர்களே, மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக கோப் குழுவின் அறிக்கையினை நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும், சர்வதேச நீதிபதிகளுக்கு இடமளிக்க மாட்டேன், ஜனாதிபதி மைத்திரி கூறுகின்றார் என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. அதாவது மத்திய வங்கி பிணைமுறை விவகாரத்திலிருந்து அரசியல்வாதிகள் அனைவரும் விலக வேண்டும். இந்த விசாரணைகளில் அரசியல்வாதிகள் தொடர்புபடக்கூடாது. இது தொடர்பில் தராதரம் பார்க்காது சுயாதீன விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு கோப் குழு அறிக்கையினை நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்ததான செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக அர்ஜுன நாடு திரும்பினார் என்ற செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக போலீசார் தவறு இழைத்திருந்தால் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை, தவறுகளை நியாயப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதேவேளை இன்னும் ஒரு செய்தியாக இளம் தாயும் ஆண் குழந்தையும் கிணற்றிலிருந்து சடலங்களாக மீட்பு, வவுனியா பன்றிக்கொய்த குளத்தில் பரிதாபம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக ஆவா குழுவை கோத்தா உருவாக்கி இருக்கலாம், சாத்தியமுள்ளது என்கிறது ஹெல உரிமை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இதேவேளை இன்னும் செய்தியாக GSP சலுகைக்காக முஸ்லிம்களின் இறமையை கேள்விக்குறியாக்க வேண்டாம், கொழும்பில் பாரி ஆர்ப்பாட்டம், சட்டத்தை திருத்தினால் கடும் விளைவுகள் என்ற தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக பண்டித் அமரதேவ காலமானார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான புகைப்படமாக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தம் செய்யக்கூடாது என வலியுறுத்தி கொழும்பில் நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக வடக்கில் குழப்பத்தை ஏற்படுத்த ராணுவம் முயல்கின்றதா, சுரேஷ் கேள்வி என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது வடக்கில் அண்மை காலமாக இடம்பெறும் சம்பவங்களானது அங்கு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்த ராணுவம் முயல்கின்றதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தரும் யாழ் மாவட்ட முன்னாள் எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை மற்றொரு செய்தியாக மாணிக்க மடுவில் புத்தர் சிலையை அகற்ற பௌத்த பிக்குகள் மறுப்பு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. அதாவது இறக்காமம் மாணிக்கமடு கிராமத்தின் அருகே மாய கள்ளிமலை மீது அத்துமீறி வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்றுவதற்கு பௌத்த பிக்குகள் மறுப்பு தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை கட்டமிடப்பட்ட செய்திகளாக முஸ்லிம்கள் போர்க்கொடி, நாடு தழுவிய போராட்டம் நடத்தவும் முஸ்தீபு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக முன்னாள் ராணுவத்தினர் உண்ணாவிரத போராட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக யுத்தத்தின் பின்னர் வடக்கில் மோசமான கலாச்சார சீரழிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக மகேந்திரன் நாடு திரும்பினார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக யுத்த காலத்தில் குற்றம் விளைத்த போலீசார் மீது நடவடிக்கை, நிதி அமைச்சர் தெரிவிப்பு, தவறுகளை அரசு ஒருபோது நியாயப்படுத்தாதாம் என்ற செய்தி சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. அதாவது போர் இடம்பெற்ற காலத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சித்திரவதைகள், துஷ்பிரயோகங்கள் முதலான குற்றச்சாட்டுகளை மீளாய்வு செய்து குற்றமிழைத்த போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்ததான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை இன்னும் ஒரு செய்தியாக பிணைமுறை விசாரணை பக்கசார்பின்றி நடக்கும், அரசியல் தலையீடு வேண்டாம், ஜனாதிபதி மைத்திரி வலியுறுத்து என்ற செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் மகேந்திரனை சிறையில் அடைக்க தயங்காது அரசு, பிரதி அமைச்சர் எரான் விக்ரமரத்ன தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஹரின் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதாவது தனது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி 3 வருடங்களுக்குள் நிறைவேற்ற முடியாமல் போனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது அரசியலிருந்து ஒதுங்கிவிடப் போவதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்ததான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக பிரதமருக்கு எதிராக பிரேரணியா, அவசியம் இல்லை என்கிறது சுதந்திர கட்சி, இந்த அரசை எளிதில் மாற்றிவிட முடியாது என்றும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. மறுமொரு செய்தியாக இளம் தாய் 3 வயது மகனுடன் கிணற்றுக்குள் குதித்து தற்கொலை, வவுனியாவில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்று வெளியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக இன்று வெளியாகிய தமிழ் பத்திரிகை போன்று இன்று வெளியாகிய ஆங்கில பத்திரிகையின் தலையகம் இவ்வாறு காணப்படுகிறது. கோப் குழுவின் அறிக்கையினை நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டோம், சர்வதேச நீதிபதிக்கு இடமளிக்க மாட்டேன், ஜனாதிபதி மைத்திரி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதேவேளை இன்னும் ஒரு செய்தியாக பண்டித் அமரதேவ காலமானார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது இலங்கையின் இசை மீதியாக போற்றப்படுபவரும் மாலைதீவின் தேசிய கீதத்திற்கு இசை அமைத்தவருமான கலாநிதி பண்டித் WD அமரதேவ நேற்று காலை கொழும்பில் காலமானார் என்ற செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தம் செய்யக்கூடாது என வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதான செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக
பண்டித் அமரதேவ காலமானார் என்ற செய்தியே லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. இதேவேளை கட்டப்படப்பட்ட செய்தியாக மத்திய வங்கி பிணைமுறை விவகாரத்திலிருந்து அரசியல்வாதிகள் அனைவரும் விலக வேண்டும். இந்த விசாரணைகளில் அரசியல்வாதிகள் தொடர்புபடக்கூடாது. இது தொடர்பில் தராதரம் பார்க்காது சுயாதீன விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு கோப் குழு அறிக்கையினை நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்ததான செய்தி லங்காதீப பத்திரிகையின் கட்டப்படப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இவைதான் இன்று வெளியாகிய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் ஒரு மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளை வழங்க உள்ளார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: முஸ்லிம்கள் போர்க்கொடி நாடு தழுவிய போராட்டம் நடத்தவும் முஸ்தீபு. அரசாங்கம் முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைத்துள்ள உபகுழுவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் கலைக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் நாடு தழுவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் அலி தெரிவித்துள்ளார். ஓமந்தையில் குழந்தையும் தாயும் கிணற்றிலிருந்து சடலங்களாக மீட்பு, நுண்கடன் சிக்கல், தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகிறது. மங்கள சுஷ்மா தலைமையில் நாளை மீனவர்கள் பேச்சு. இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைகள் புதுடில்லியில் நடைபெற்று வரும் நிலையில் நாளை சனிக்கிழமை இரு நாட்டினதும் வெளிவிவகார அமைச்சர்கள் தலைமையில் இந்த பேச்சுக்கள் புதுடில்லியில் நடைபெறவுள்ளன. இவை யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். பெலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: அரசியல் தீர்வு இழுத்தடிப்பு நாட்டை ஆபத்தில் தள்ளும், கிழக்கு முதலமைச்சர் நசீர் எச்சரிக்கை என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இன்னும் தருகிறோம் என காலம் தாழ்த்தி இந்த நாட்டின் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்படுமாயின் அது இந்த நாட்டை ஆபத்தில் தள்ளும் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் எச்சரித்துள்ளார். பாடகர் அமரதேவ காலமானார். நேற்றிலிருந்து ஒரு வார காலம் தேசிய துக்க தினமாக அறிவிப்பு. இலங்கை இசைத்துறை ஜாம்பவான் என வர்ணிக்கப்படும் WD அமரதேவ தனது 88வது வயதில் காலமாகியுள்ளார். குழந்தையின் உயிரை காப்பாற்ற தன் உயிரை தியாகம் செய்த தாய், மனதை உருகிய சபாநாயகரது மகளின் மரணம். மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாயொருவர் தனது வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்காக குறித்த நோய்க்கு சிகிச்சை பெறாது உயிர் துறந்த சம்பவம் ஒன்று இங்கிலாந்தில் இடம்பெற்றுள்ளது என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. மாணவர்கள் படுகொலை வழக்கு விசாரணை என்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தமை தொடர்பில் கைதான போலீஸ் உத்தியோகத்தர்களது வழக்கு விசாரணையானது இன்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. 91 லட்சம் ரூபாய் பெறுமதியான 52 கிலோ கேரளா கஞ்சா மீட்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஆவா குழுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, ராஜிதவின் குற்றச்சாட்டை கோத்தா நிராகரிப்பு. இவை வேளம்பரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: தீர்வை வழங்க இழுத்தடிப்பது நாட்டுக்கே பெரும் ஆபத்து, கிழக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை என்ற செய்தியே காணப்படுகின்றது. லசந்தவின் கைபேசியை ஒட்டுக்கேட்டார் கோத்தா, அம்பலமானது ரகசிய ஆவணம். சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமசிங்க படுகொலை செய்யப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாக அவரது கைத்தொலைபேசி உரையாடல்களை கண்காணிக்குமாறு பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்ச உத்தரவிட்டார் என்பது அரச புலனாய்வு சேவை ரகசிய ஆவணம் மூலம் அம்பலமாகியுள்ளது என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. முதல்வரின் குழு செயற்பட காணோம், விசனம் தெரிவிக்கிறார் வடக்கு மாகாண உறுப்பினர் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. சுதந்திர கட்சி தலைமையில் விரைவில் ஆட்சி மலரும் என்கிறார் மைத்ரி. தோல்வுகளை சந்தித்து பிளவடைந்து காணப்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தூய்மையாக்கி எதிர்காலத்தில் மக்களின் பலத்தை கொண்டு அந்த கட்சியின் தலைமையில் அரசு அமையும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மைத்ரி. கடற்படைக்கு எதிராக திரண்ட புத்தளம் மீனவர் டில்லிக்கு விரைந்தார் சுமந்திரன், மீனவர் பேச்சில் பங்கேற்பதற்காக. இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.